நட்சத்திரங்கள், அது ஒன்றுக்கு 4 பாதங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். ஸோ 108 நட்சத்திர கால்கள், நட்சத்திர பாதங்கள் இருக்கு இல்லையா, அந்த 108 நட்சத்திர பாதங்களும் 12 ராசி கட்டம் அப்படின்ற வான்வெளியில் 360 டிகிரி கொண்ட வானவெளியை 12 கூறுகளாக பிரித்து ஒவ்வொரு கூற்றையும் ஒரு ராசி அப்படின்ற மாதிரி கூறி அந்த ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு 30 டிகிரி அப்படின்ற மாதிரி 12 கூறுகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. இவைதான் காலபுருஷனின் ராசி கட்டம் அப்படின்னு சொல்கிறது. அதாவது மேஷம் முதல் மீனம் வரை, மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம். இந்த 12 தான் காலபுருஷனின் ராசி கட்டம் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, காலபுருஷன் ராசி கட்டம்னா மேஷம்லேருந்து மீனம் வரை இருக்கிறது. ஜாதகத்தில் இருக்கிற ராசி கட்டத்தை நம்ம எப்படி சொல்லுவோம்னாக்க 1ஆம் வீடு 2ஆம் வீடுன்னு சொல்லுவோம் இல்லையா. அது நீ எந்த லக்னத்தில் பிறக்கிறியோ அந்த லக்னத்தை 1ஆம் வீடாக கொண்டு அதை சப்போஸ் அது கடகமாக இருந்ததுனாக்க கடகம் பிகம்ஸ் முதல் வீடு, சிம்மம் 2ஆம் வீடு, அப்படி வரும். ஓகே, தட் வில் பி டிஃப்ரெண்ட் ஃபார் எவ்ரி பர்சன். ஓகே, பிகாஸ் எவ்ரி ஹியூமன் பீயிங் இஸ் அ ஸ்பெசிமன் பை ஹிம்செல்ஃப் இல்லையா. அதனால் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி ஜாதக கட்டங்கள் அமையும். பட் காலபுருஷனுடைய ராசி கட்டம் அப்படின்னாக்க மேஷம்லேருந்து இதுதான். இப்போது இந்த 108 பாதங்களும் நட்சத்திர பாதங்களும் இந்த 12 ராசியில் ஒவ்வொரு இதுக்கு 9 பாதமாக இருக்குது அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அப்படி பார்க்கச்சே மேஷ ராசியில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னாக்க அஸ்வினி நட்சத்திரம் 4 பாதமும், பரணி நட்சத்திரம் 4 பாதமும், கிருத்திகை நட்சத்திரத்தோடைய முதல் பாதமும் மேஷத்தில் வரும். ரிஷபத்தில் கிருத்திகையுடைய பேலன்ஸ் 3 பாதங்களும், ரோகிணியுடைய 4 பாதங்களும், மிருகசீஷத்தோடைய முதல் 2 பாதங்களும் வரும். மிதுனத்தில் பார்த்தோம்னாக்க மிருகசீஷத்தோடைய 3, 4ஆம் பாதங்களும், திருவாதிரை உடைய 4 ஃபுல் பாதங்களும், புனர்பூசத்தோட முதல் 3 பாதங்களும் இவன் மிதுன ராசியில் வரும். கடகத்தில் பார்த்தோன்னாக்க புனர்பூசத்தோடைய 4ஆவது ராசியும், பூசத்தோடைய 4 ராசிகளும், புனர்பூசத்தோடைய 4ஆவது பாதமும், பூசத்தோடைய 4 பாதங்களும், ஆயிலத்தோட 4 பாதங்களும் வரும். ஓகே, இதில் கார்த்திகை பார்த்தீங்கன்னாக்க ஒரு பாதம் மேஷத்தில், 3 பாதம் ரிஷபத்தில் வருது இல்லையா. இந்த மாதிரி நட்சத்திரங்கள்லாம் எப்படி சொல்கிறதுனாக்க உடைப்பட்ட நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா போக போக நமக்கு இந்த மாதிரி யூசேஜ்லாம் வரும். அதே போல் மிருகசீஷம் அப்படின்றதும் உடைப்பட்ட நட்சத்திரம். அதாவது 2 ரிஷபத்தில் இருக்குது, 2 மிதுனத்தில் இருக்குது. புனர்பூசம் அப்படின்றதும் உடைப்பட்ட நட்சத்திரம். ஓகே, தென் சிம்மத்தில் இருக்குனாக்க சிம்மத்தில் மகம் 4 பாதம், பூரம் 4 பாதம், உத்திரம் 1 பாதம். அந்த முதல் 9 நட்சத்திரம் எப்படி வந்தோ அதே பேட்டர்னில் தான் வரும். அஸ்வினி எப்படி வந்தோ அப்படி தான் மகம் வரும், பரணி எப்படி வந்தோ அப்படி தான் பூரம் வரும், கிருத்திகை எப்படி வந்ததோ அப்படி தான் உத்திரம் வரும். அடுத்தது கன்னி. கன்னியில் உத்திரத்தோட 3 பாதங்கள், அஸ்தத்தோடைய 4 பாதங்கள், சித்திரையோடைய 2 பாதம். அப்புறம் துலாத்தை எடுத்துட்டோம்னாக்க சித்திரையோட பேலன்ஸ் 2 பாதங்கள், சுவாதியோடைய 4 பாதம், விசாகத்தோடைய 3 பாதம். அடுத்தது எடுத்தோம்னாக்க விருச்சிகம். அதில் விசாகத்தோடைய 1 பாதம், அனுஷத்தோடைய 4 பாதம், கேட்டையோடைய 4 பாதம். இந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னாக்க இந்த ஃபஸ்ட்டு 9 நட்சத்திரம் எந்த மாதிரி எந்தெந்த ராசிக்குள்ளே போச்சோ, எந்தெந்த பாதம் எந்தெந்த ராசிக்குள்ளே போச்சோ அதே மாதிரி தான் இந்த அணுஜன்மம் என்று சொல்லக்கூடிய 2வது செட் ஆஃப் 9 நட்சத்திரத்துக்கும் சிம்மத்திலேருந்து விருச்சிகத்துக்குள்ள
அந்த ராசி கட்டத்துக்குள்ள இந்த நட்சத்திர பாதங்கள்லாம் வரும். இதே பேட்டர்னில் தான் இந்த திருஜென்மம் என்று சொல்லக்கூடிய 3வது செட் ஆஃப் 9 நட்சத்திரங்களும் தனுசுலேருந்து மீனம் வரைக்கும் இருக்கிற அந்த 4 வீட்டுக்குள்ளே வரும். அப்படி பார்த்தோம்னா தனுசுல வந்து மூலம் 4 பாதம், பூராடம் 4 பாதம், உத்திராடம் 1 பாதம். மகரத்தில் பார்த்தோம்னாக்க உத்திராடத்துடைய பாக்கி 3 பாதங்கள், திருவோணத்தோடைய 4 பாதங்களும், அவிட்டத்தோடைய முதல் 2 பாதங்கள். கும்பத்தில் பார்த்தோம்னாக்க அவிட்டத்தோடைய பேலன்ஸ் 2 பாதங்கள், சதயம் 4 பாதங்கள், பூரட்டாதி 3 பாதம். மீனத்தில் பார்த்தோம்னாக்க பூரட்டாதியோட 1 பாதம், உத்திரட்டாதி 4 பாதம் அண்டு ரேவதி பேலன்ஸ் 4 பாதம். ஸோ இதுதான் வந்து காலபுருஷனின் ராசிகள். அதற்குள்ள எந்தெந்த நட்சத்திர பாதங்கள் எந்தெந்த ராசியில் இருக்குது அப்படின்னு சொல்கிறது. அதுதான் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் மிருகசீஷ நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி கோயிலில் அர்ச்சனை பண்ண போனீங்கன்னாக்கா 2ஆம் பாதமா 3ஆம் பாதமா அப்படின்னு கேட்பா. இல்லைன்னா ரிஷபமா மிதுனமா அப்படின்னு கேட்டிருப்பா. ஸோ நம்ம எந்த நட்சத்திரத்தில் பிறக்கிறோமோ, எந்த நட்சத்திர பாதத்தில் பிறக்கிறோமோ, அதை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய ராசி அப்படின்றது டிட்டர்மைன் ஆகுது. ராசி கட்டம்ன்றது இம்பார்ட்டன்ட். ஏன்னாக்கா அந்த ராசி கட்டத்தை பேஸ் பண்ணி தான் வந்து நம்மளுடைய கோச்சார பலன்கள் நம்ம டெய்லி பேசிஸ்லேயே பார்க்குறோம். இன்றைய ஜாதக பலன் அப்படின்னு சொல்லி நிறைய ஜோசியர் வந்து சொல்லுவாள். அதுக்கு வந்து நீ இந்த ராசினா இந்த பலன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா இல்லையா? அதை மாதிரி தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்போஸ் ஒருத்தர் மிருகசீஷம் 2ஆம் பாதத்தில் பிறந்திருந்தாருன்னா அவர் ரிஷப ராசியில் வர்றார். அதுவே 4ஆம் பாதத்தில் பிறந்திருந்தாருன்னா, அவர் 3ஆம் பாதத்தில் பிறந்திருந்தாருன்னா மிதுன ராசியில் வருவார். அதே போல் புனர்பூசம் அப்படின்னாக்க 4ஆம் பாதம்னா கடகத்துக்கு போயிடுவார். 3ஆம் பாதம் அப்படின்னாக்க மிதுனத்தில் இருப்பார். ஸோ இந்த நட்சத்திரம், நட்சத்திர பாதம் அதை பேஸ் பண்ணி ஒருத்தருடைய ராசி கட்டங்கள்லாம் அமையிறது. அந்த ராசி அப்படின்றது இம்பார்ட்டண்ட். லக்னம்ன்றது எப்படி இம்பார்ட்டண்ட்டோ அதே போல் ராசின்றது இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த ராசின்றது என்ன? நம்ம எந்த நட்சத்திரத்தில், எந்த நட்சத்திர பாதத்தில் பிறந்தோமோ அந்த நட்சத்திர பாதம் இந்த காலபுருஷனின் 12 ராசிகளில் எந்த ராசியில் விழுகிறதோ அந்த ராசியே நம்மளுடைய ராசி கட்டம். ஓகே, இப்போ ராசிலேயே ஃபர்தராக பார்த்தோம்னாக்க ஒவ்வொரு ராசியும் ராசிக்கு திசைகள் உண்டு. ராசிக்கு அது 3 வகையாக பிரித்து சரராசி, ஸ்திரராசி, உபயராசின்னு சொல்லுவாள். 3 வகை உண்டு. திசையை குறிக்கும். ஒவ்வொரு ராசியும் மனிதனுடைய ஒவ்வொரு உறுப்பையும் குறிக்கும். அது போல் நிறைய இருக்குது. 1 by 1 நம்ம பார்ப்போம். இப்போ பார்த்தோம்னாக்க மாதம், ஒவ்வொரு மாதத்தையும் ஒவ்வொரு ராசி குறிக்கும். மேஷம் அப்படின்னாக்க சித்திரை மாதம். ஸோ சித்திரையிலேருந்து தமிழ் மாதங்கள், சித்திரையிலேருந்து பங்குனி வரைக்கும் இருக்க மாதங்கள் இதே 12 தான். மேஷம் அப்படின்னா சித்திரை, வைகாசி அப்படின்னாக்க ரிஷபம்னா வைகாசி, மிதுனம் அப்படின்னாக்க ஆணி, அடுத்தது ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி. அதே மாதிரி இந்த 12 இதுக்கும் 12 மாதங்கள். அது இந்த சார்ட்லேயே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அடுத்தது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு திசையை குறிக்கும். இப்போ மேஷம் அப்படின்னாக்க அது கிழக்கு திசையை குறிக்கும். ஓகே, அடுத்தது ரிஷபம் அப்படின்னாக்க அது வந்து தெற்கு திசையை குறிக்கும். மிதுனம் அப்படின்னா மேற்கு திசையை குறிக்கும். கடகம் அப்படின்னாக்க வடக்கு திசையை குறிக்கும். ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னாக்க, ஜஸ்ட்டு நீங்கள் வந்து சூரியனை பார்த்துருந்தாங்கனாக்க நேரம் இருக்கிறது கிழக்கு, ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது தெற்கு இல்லையா, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது வடக்கு, பின்னாடி இருக்கிறது மேற்கு. அப்படி தான் நம்ம வந்து திசைகள்லாம் வந்து ஸ்கூலில் சொல்லி கொடுத்துருப்பா இல்லையா. ஸோ அதே மாதிரி முதல்ல கிழக்கு அப்படின்னு ஆரம்பிச்சிட்டோம்னாக்க அடுத்தது தெற்கு,
மேற்கு வடக்கு முதல் 4க்கு. அதே மாதிரி திருப்பி ரிப்பீட் தான். சிம்மம்லேருந்து விருச்சிகம், சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகத்துக்கு அதே மாதிரி கிழக்கு தெற்கு மேற்கு வடக்கு. அதே மாதிரி திருப்பி தனுசுலேருந்து மீனம் இருந்தாக்க கிழக்கு தெற்கு மேற்கு வடக்கு. இந்த திசை அப்படிலாம் எதுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னாக்க, சில பேர் வந்து கேட்பா எனக்கு எந்த திசையிலேருந்து கணவன் வருவான் மனைவி வருவான் அப்படின்னு. அஃப்கோர்ஸ் அதெல்லாம் அந்த காலத்தில் சொல்ல முடிஞ்சது. இப்போ வந்து எல்லாருமே எல்லா திசையிலையும் இருக்கும். ஸோ அதனால் இருந்தாலும் இந்த திசையோட இம்பார்ட்டன்ஸ்லாம் வந்து எனக்கு வந்து வேலை கிடைச்சி நான் வந்து வெளிநாடு போவேனா நான் எங்கே அமெரிக்கா போவேனா இல்லை சிங்கப்பூர் போவேனா, அது மாதிரிலாம் கூட கேள்விகள்லாம் வரும் இல்லையா. ஸோ அதுக்கு இந்த திசையை பயன்படுத்தலாம். ஸோ மேற்கு திசையா இல்லை கிழக்கு திசையா, சிங்கப்பூர்னா ரெஃபரன்ஸ் டு இந்தியா தான் நம்ம பேசுகிறோம். கிழக்கு திசைனாக்க சிங்கப்பூர், மேற்கு திசைனாக்க அமெரிக்கா அப்படின்னு அதை பேஸ் பண்ணி சொல்கிறதுக்கும் இந்த திசைகள் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஓகே, அடுத்தது இந்த 12 ராசியையும் வந்து 3 பிரிவாக பிரிச்சிருக்கா. அதாவது சரராசி, ஸ்திரராசி, உபயராசி அப்படின்னு. சரம் அப்படின்னாக்க சர 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 அப்படின்னு காலில் சக்கரம் கட்டுன்னு ஓடின மாதிரி இருக்கிற ராசி. ஸ்திர ராசி அப்படின்னாக்க பிடிச்சி வச்ச பிள்ளையார் மாதிரி இருக்காண்டா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி ஸ்திரமாக ஒரே இடத்துல இருக்கிறது. உபயராசி அப்படின்னாக்க சரசரன்னு பறந்துண்டு அதே சமயத்தில் ஸ்திரமாகவும் இருந்துட்டு இருக்கக்கூடிய ராசி. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க இதே 4 தான் திருப்பி திருப்பி வரும். மேஷம் சரராசி, ரிஷபம் ஸ்திரராசி, மிதுனம் உபயராசி. திருப்பி கடகம் சரராசி, ஸ்திரராசி உபயராசி, சரம் ஸ்திரம் உபயம், சரம் ஸ்திரம் உபயம். ஸோ இந்த 12 ராசி கட்டத்தையும் ஒரு 4 பிரிவாக பிரிச்சுருந்தாங்க. சரம் ஸ்திரம் உபயம், சரம் ஸ்திரம் உபயம், சரம் ஸ்திரம் உபயம், சரம் ஸ்திரம் உபயம் அப்படின்னு பிரிச்சுக்கலாம். அந்த ஒரு இதுவும் இம்பார்ட்டண்ட் அப்படின்னா ஏன்னாக்க, ஒருத்த வந்து இதே ஊர்லேயே இருப்பானா இல்லை வந்து சேல்ஸ்மேன் ஜாப்ல இருப்பானா அப்படின்ற கடல் கடந்து போவானா, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சரம் ஸ்திரம் உபயம்லாம் அதுவாக இருக்கும். இந்த ராசிகள்லேயே வந்து சரராசி அப்படின்றது ஒரு உயர்ந்த ராசி அப்படின்னு சொல்லப்படுறது. அதாவது மேஷம், கடகம், துலாம், மகரம் இதனாலும் உயர்ந்த ராசி ஆஃப் தி 12. ஓகே, ஸ்திரராசி உபயராசி. அண்ட் எல்லா ராசிக்கும் பாதகாதிபதி அப்படின்னு உண்டு. அண்டு இந்த பாதகாதிபதியை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நீ சரராசினா ஒரு இது, ஸ்திரராசினா ஒருத்தர் பாதகாதிபதி, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கும் யார் பாதகாதிபதி அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் உனக்கு இது வேணும். ஓகே, அண்டு இந்த உபயராசிகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க கேந்திராதிபத்தி தோஷம் அப்படின்னு வரும் மெயினாக உபயராசிக்கு. ஸோ அதை தெரிஞ்சுக்கிறதுக்கும் எது உபயராசி அப்படின்னு தெரியணும். ஓகே, ஸோ இதற்கு இந்த சரம் ஸ்திரம் உபயம்ன்றது உபயோகமாக இருக்கும். ஓகேயா, ஸோ அதே ஒரு சார்ட்டில் காமிக்கிறேன், எது சரம், எது ஸ்திரம், எது உபயம் அப்படின்னு. ஓகே, அடுத்தது 9 கிரகங்கள் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. இந்த 9 கிரகங்களுக்கும் இந்த 12 வீடுகள் பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் பெருமாளுடைய சாஃப்ட்வேரில் வந்திருக்கு. இதெல்லாம் வந்து நம்மளுடைய மூல நூல்கள் சொல்லி அப்படி அந்த ரிஷிகள்லாம் வந்து அவங்களுக்கு அவங்களுடைய ஞான திருஷ்டி மூலமாகவும் அவர்களுடைய ஞானத்தின் மூலமாகவும் சுவாமி அவர்களுக்கு தெரியப்படுத்தியது அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். நம்ம மொத்தம் 9 கிரகம் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா. அவ வந்து சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது. இந்த 9 கிரகங்கள். இந்த 9 கிரகங்களில் ராகு அண்ட் கேது அப்படின்றது சாயா கிரகங்கள்.
சூரியன் அண்ட் சந்திரன் அப்படின்றது ஒளி கிரகங்கள். பாக்கி 5 கிரகங்களும் பஞ்சபூத கிரகங்கள் அப்படின்னு சொல்லப்படுறது. அதாவது செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி. ஓகே, இதில் வந்து ராகு கேதுக்களுக்கு வந்து வீடுகள் கிடையாது. நிழல் கிரகங்கள், அவங்களுக்கு வீடு கிடையாது. சூரியன் சந்திரன் அவர் 2 பேருக்கும் ஒரு வீடு தான். சூரியனோட வீடு சிம்மம், சந்திரனோட வீடு கடகம். பாக்கி 5 பஞ்சபூத கிரகங்களுக்கு தலா 2 வீடுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் செவ்வாய்க்கு மேஷம் அண்ட் விருச்சிகம், இது 2 செவ்வாயோட வீடு. மிதுனம் அண்ட் கன்னி, இது 2 வந்து புதனோட வீடு. தனுசு அண்ட் மீனம், இது 2 குருவோட வீடு. ரிஷபம் அண்ட் துலாம், இது 2 சுக்கிரனோட வீடு. மகரம் அண்ட் கும்பம் 2 சனியோட வீடு. ஓகேவா? இது மாதிரி 12 வீடுகளுக்கும் அதிபதி அப்படின்னு இந்த 5 பஞ்சபூத கிரகங்களையும் 2 ஒளி கிரகங்களையும் கொடுத்துருக்காங்க. யா, ஸோ இதுவும் இம்பார்ட்டன்ட். பிகாஸ் இதை பேஸ் பண்ணி தான் இது யாரோட வீடு அப்படின்னு பேஸ் பண்ணி சொல்ல முடியும். ஓகே, அகெயின் இந்த ராசி எடுத்துனாக்க ராசிகளுக்கு நிலம், நீர், காற்று அப்படின்ற மாதிரி ஒரு பைஃபர்கேஷன் உண்டு. நெருப்பு, நிலம், காற்று, நீர் அப்படின்ற மாதிரி பைஃபர்கேஷன். அந்த பைஃபர்கேஷனையும் இந்த சார்ட்டில் நீங்கள் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், மேஷம் வந்து நெருப்பு ராசி, ரிஷபம் அப்படின்றது நில ராசி, மிதுனம் அப்படின்றது காற்று ராசி, கடகம் அப்படின்றது நீர் ராசி. அதே போல் திருப்பி அகெயின் சேம் 4 4 4. சிம்மம் நெருப்பு ராசி, கன்னி நில ராசி, துலாம் காற்று ராசி, விருச்சிகம் நீர் ராசி. அடுத்த 4 தனுசு நெருப்பு ராசி, மகரம் நில ராசி, கும்பம் காற்று ராசி, மீனம் நீர் ராசி. ஓகேயா? ஸோ இந்த மாதிரி பிரிவும் இருக்குது. இதுவும் இம்பார்ட்டண்ட். ஏன்னாக்கா ஒருத்தன் கடல் தாண்டி போவானா, ஆறு தாண்டி போவானா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து சரராசின்னு சொன்னோம் இல்லையா? சரராசியில் வந்து கடகம் வந்து நீர் ராசி. ஸோ அது சலசலத்து ஓடிக்கொண்டிருக்கிற ஆற்றினை குறிக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. விருச்சிகம் அப்படின்றது ஸ்திர ராசி. அது வந்து ஒரு கிணறு, குட்டை, அதெல்லாம் ஒரே இடத்துல இருக்கக்கூடிய நீரை குறிக்கக்கூடியது. கடல் அப்படின்னு இருந்தாக்க அது வந்து இந்த கடல் எண்ட் ஆஃப் தி சீல வந்து சலசலன்னு சரராசி மாதிரி இருக்கும். நீங்கள் போக போக பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே ஸ்திரமாக வந்து ஒரு ஆழமாக ஒரு ஸ்திரராசி மாதிரி இருக்கும். ஸோ இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் போத் சரம் அண்ட் ஸ்திரம் அப்படின்றது தான் உபயராசி. ஸோ ஒருத்தன் கடல் தாண்டி போவானா, ஆற்றை தாண்டி போவானா, இல்லை அங்கேயே ஸ்திரமாக இருப்பானா அப்படின்லாம் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி பைஃபர்கேஷன்ஸ்லாம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த நாலேஜ் வந்து இட்ஸ் அ பேசிக் நாலேஜ். ஓகேயா? இன்னும் ஃபர்தராக அபவுட் கிரகங்கள்லாம் வந்து திருப்பி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகேயா? சாய்ராம்.